ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நிமிஷத்தில் தலன்னு மேங்கோ கேசரி பண்ணிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் நெய்யை ஊற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு லவங்கப்பட்டை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு முந்திரியை போட்டு செவக்க வறுத்துக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் திராட்சையும் போட்டு வறுத்துக்கோங்க. இப்போது வந்துட்டு மேங்கோ பியூரியை போட்டுக்கோங்க. மேங்கோ பியூரி நல்ல ஸ்வீட்டானதாக இருக்கணும். எந்த மேங்கோ வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் நெய்யிலேயே நல்லா வதக்கிட்டு இப்போ வந்துட்டு வெந்நீரை கொஞ்சம் ஊற்றுங்க. இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸில் வந்துட்டு நெய்யிலே வறுத்து வச்ச ரவையை போட்டு ஒரு பக்கம் ரவையும் ஒரு பக்கம் கரண்டியும் கிளறிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல். இப்போ வந்துட்டு இந்தளவுக்கு தளர்வாக வந்த பிறகு ஒரு மூடியை போட்டு மூடி எடுங்க. ரவை நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போது தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு சுகரை போட்டு நல்லா கலந்து எடுத்தீங்கன்னாக்கா டேஸ்டியாக வந்துட்டு இப்போ ரெடி ஆகிடும். இந்த நேரத்துக்கு நீங்கள் நெய்யை கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு நிமிஷம் இந்த அளவுக்கு தளர்வாக வந்த பிறகு மூடியை போட்டு மூடி விடுங்க. இப்போது ஏலக்காய் தூளை தூவி எடுத்தீங்கன்னாக்கா மணக்க மேங்கோ கேசரி ரெடி ஆகிடுச்சிங்க. நான் எப்போவுமே பிரியாணி செஞ்சேனாக்கா ஒரு ஸ்வீட்டோடு முடிப்பேன். என் பையனுக்காக எறா பிரியாணி செஞ்சுருந்தேன். இந்த மேங்கோ கேசரியும் செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சுருந்தேன். இது பிடிச்சிருக்கா? அப்போ லைக் பண்ணிடுங்க. பை, தேங்க்யூ.